Hi, welcome to Live with Food. நம்ம இன்னைக்கு chocolate milk burfi பார்க்க போறோம். இது நடுவுல chocolate layer வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட். இது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக சுடுதண்ணியை வச்சு கொதிக்க வச்சோம்னா நமக்கு கடாய் நீட் ஆயிடும். இப்போ இந்த கடாயில நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சின பாலை எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா சுண்டணும். அப்பதான் இந்த ஸ்வீட்டுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழிஞ்ச பிறகு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்வீட்டுக்காக ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ milkmaid விட்டுக்கலாம். சப்போஸ் வீட்டில் milkmaid இல்லைன்னா நீங்கள் அதிகமாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா இலக்கி விட்டுக்கலாம். பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகிறதுக்காகவும் நான் இந்த சின்ன ஸ்பூனை இது உள்ள போட்டுடுறேன். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சாக்லேட்டு எடுத்துருக்கேன். இது டார்க் சாக்லேட்டு, 90% டார்க் சாக்லேட்டு. இதில் ஸ்வீட்டே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு டார்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 55% இல்லைனா 75% இருக்கிற டார்க் சாக்லேட் எடுத்துக்குங்க. அதை மெல்ட் பண்ணி சாக்கோ சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் இங்கே பால் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம இப்போ உள்ளே போட்ட அந்த ஸ்பூனை எடுத்துடலாம். இப்போ 2-3 நிமிஷம் இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா சேர்ந்து ஒன்று போல் திரண்டு வரும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி வச்சுருந்தேன். அதில் இதை போட்டுடலாம். அப்போ தான் நம்மளால் பர்ஃபி மாதிரி கட் பண்ண முடியும். பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நெய் தடவி இந்த மிக்சிங்கை போட்டுடலாம். ஒரு கரண்டியில் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த டார்க் சாக்லேட்டை எடுத்துக்கலாம்.
இது இன்னும் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக காய்ச்சின பால் நான் இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஸ்வீட்டுக்காக. ஏற்கனவே உங்களுக்கு டார்க் சாக்லேட்டில் ஸ்வீட் இருந்தால் நீங்கள் சர்க்கரை சேர்க்க வேண்டாம், வெறும் பால் மட்டும் சேர்த்துட்டா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பதம் வரணும். இப்போ இந்த மில்க் பர்ஃபி மேலே இந்த டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி தடவிடலாம். ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விடுங்க. இப்போது இன்னொரு பார்ட் எடுத்து அது மேலே நெய் தடவின ஸ்பூனால் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி அதுக்குள்ளேயும் இது சூடு ஆறி இருக்கும். இப்போ இது மேலே கட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் தூவிடலாம். இதில் பாதாம், பிஸ்தா, வால்நட், முந்திரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டோன்னா இது மேலே தூவுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கத்தியிலையும் நம்ம நெய் நல்லா தடவிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். இப்போது ஓரத்தில் இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை பர்ஃபி ஷேப்புக்கு வந்துருக்கு. இதை அழகாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு சாக்லேட் மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. செய்யறதும் ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.